வணக்கம் நண்பர்களே. விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தொடர்பான மிக முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. சென்சார் மறு ஆய்வு முடிந்து படம் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சுவாமி முக்கிய தகவல் தெரிவித்துள்ளார். படத்தில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் அதிகம் இருந்தால் தேர்தல் ஆணையம் ஜனநாயகன் வெளியீட்டை ஒத்திவைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேவிட் ஸ்கோஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜனநாயகன் படத்தின் மறு ஆய்வு முடிவடைந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு படம் அனுப்பப்பட்டுள்ளது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடன் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இந்த விதிகளின் கீழ் அரசியல் பிரச்சாரம், அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் படங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கட்டாயம். தேர்தல் ஆணையம் படம் முழுவதையும் ஆய்வு செய்து அதில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் காட்சிகள் உள்ளனவா என்று சோதிக்கும். இல்லையெனில் ஒப்புதல் வழங்கும். இருந்தால் அந்த காட்சிகளை நீக்க உத்தரவிடும் அல்லது தேர்தல் முடியும் வரை ரிலீஸை தள்ளி போடும். இந்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சுவாமி தெரிவித்த கருத்து மிக முக்கியமானது. ஆட்சேபனை காட்சிகள் அதிகம் இருந்தால் ஜனநாயகன் வெளியீட்டை ஒத்திவைக்க முடியும். அவசியப்பட்டால் பட காட்சிகளை நீக்கலாம். படத்தில் உள்ள கருத்தை பொறுத்தே அதனை முடிவு செய்வார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது பொது ஒழுங்கு மற்றும் அரசியல் நடுநிலைமைக்கு பங்கம் ஏற்படுத்தும் எந்த விஷயத்தையும் தடுக்கும் அதிகாரம் உள்ளது. முன்னதாக பல படங்கள் தேர்தல் காலத்தில் ரிலீஸ் ஆவதற்கு இசி அனுமதி மறுத்துள்ளது. ஜனநாயகன் விஜய் நடித்து அவரே அரசியல் கட்சி தலைவராக இருப்பதால் படத்தின் ஆய்வு மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மிக முக்கியமான கேள்வி, தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும்? சாத்தியம் 1, சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்று உத்தரவிடும். படக்குழு அதை ஏற்று நீக்கிவிட்டு ரிலீஸ் செய்யும். இது ஆகஸ்ட் 2024 வெளியான தங்கலான் படத்திற்கு நடந்தது போல. சாத்தியம் 2, படத்தில் உள்ள கருத்துகள் மிகவும் அரசியல் என்று இசி கருதினால் தேர்தல் முடியும் வரை மே 4க்கு பின் ரிலீஸை ஒத்திவைக்க உத்தரவிடும். சாத்தியம் 3, படத்தில் எந்த தேர்தல் விதிகளை மீறும் காட்சிகளும் இல்லை என இசி ஒப்புதல் அளித்து உடனடி ரிலீஸுக்கு அனுமதி வழங்கும். 3இல் எது நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜனநாயகன் படத்தின் பயணம் இதுவரை. டிசம்பர் 2025 சென்சார் சான்றிதழ் மறுக்கப்பட்டதால் தயாரிப்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பிப்ரவரி 2026 உயர்நீதிமன்றம் படத்தை சென்சார் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப உத்தரவிட்டது. மார்ச் 2026 ரிவ்யூ கமிட்டி படத்தை மறு ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கியது. தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இசி ஒப்புதலுக்கு படம் அனுப்பப்பட்டுள்ளது. தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஜனநாயகன் படத்தின் மீதான இசிவின் கூடுதல் கவனத்திற்கு முக்கிய காரணம் உள்ளது. விஜய் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் அரசியல் கட்சியின் தலைவர் ஒருவர் நடித்த படம் அந்த கட்சிக்கு பிரச்சாரமாக அமையக்கூடாது. அது நடுநிலைமையை பாதிக்கும் என்பதால் இசி இதில் கடுமையான நிலைப்பாடு எடுக்கும். முன்னதாக சினிமா நடிகர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது அவர்களின் படங்களை இசி கட்டுப்படுத்திய சம்பவங்கள் உண்டு. இதுவரை ஜனநாயகன் படத்தின் கதை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் சில தகவல்கள் பேசப்படுகின்றன. இப்படம் சமூக நீதி, நிர்வாக சீர்திருத்தம், ஊழல் ஒழிப்பு போன்ற கருப்பு பொருட்களை கொண்டுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. சில காட்சிகள் தற்போதைய அரசியல் நிலவரத்தை குறிப்பிடுவதாகவும் பேசப்படுகிறது. பொதுவாக அரசியல் பின்னணி உள்ள படங்களில் இப்படத்தின் கதை முற்றிலும் கற்பனையானது. எந்த அரசியல் கட்சி தலைவரையும் இது குறிப்பிடவில்லை என்ற வரி இடம்பெறும். ஜனநாயகன் படத்திலும் அப்படி ஒரு வரி இடம்பெற்றுள்ளதா என்பது தெரியவில்லை. இப்போது அடுத்து என்ன நடக்கும்? இசி ஆய்வு. தேர்தல் ஆணையம் படத்தின் காட்சிகளை ஆய்வு செய்ய 2 - 3 நாட்கள் ஆகலாம். முடிவு அறிவிப்பு. எந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் அல்லது ரிலீஸை ஒத்திவைக்க வேண்டும் என்ற இசிவின் முடிவு தயாரிப்பாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். தயாரிப்பாளர்களின் பதில். இசிவின் உத்தரவை ஏற்று காட்சிகளை நீக்குவதா அல்லது தேர்தலுக்கு பின் ரிலீஸ் செய்வதா என்பதை முடிவு செய்வார்கள். ரிலீஸ் தேதி. அனைத்து அனுமதிகளும் கிடைத்தால் புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும். நண்பர்களே, ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேர்தல் ஆணையத்தின் கையில் உள்ளது. உங்கள் கருத்து என்ன? முதலாவது, இசி இந்த படத்திற்கு அனுமதி வழங்குமா? இரண்டாவது, படத்தில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குமா?
மூன்றாவது, தேர்தலுக்கு முன் படம் வெளியாகினால் அது விஜய்க்கு பலமா பாதிப்பா? நான்காவது, படம் ரிலீஸ் தள்ளி போனால் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படும் நஷ்டம் யார் ஈடு செய்வது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.